அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் பயிற்சி மையம் செயல்பாட்டில் இருக்கா? இல்ல அரசுக்கு போன ஆண்டு நம்ம நீட் பயிற்சி கொடுத்தோம். கிட்டத்தட்ட அதுல 300 மாணவருக்கு மேல நீட் பயிற்சி எடுத்தாங்க. அதுல 19 பேர் நீட்ல தேர்ச்சி பெற்றாங்க. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1200 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 1200 பேருக்கும் நம்ம நீட் கோச்சிங் சென்டர் கொடுக்க போறோம். அதுவும் நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெகு விரைவா அந்த நீட் பயிற்சியும் நம்ம ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதே மாதிரி ஐசிடி லேபு அந்த ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு இந்த சிபிசி பாடத்திட்டம் சம்பந்தமான அவர்களுக்கு அந்த பயிற்சியானது கொடுக்கப்பட இருக்கின்றது. அதுவும் வெகு விரைவாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இப்படி அனைத்து விதமான நடவடிக்கையும் என்னுடைய பள்ளி கல்வித்துறை மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். வாரம் முழுவதும் தினந்தோறும் நாளையிலிருந்து தொடர்ந்து எல்லா பள்ளிகளுக்கும் கொடுக்கப்படும். கல்வித்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே எந்தெந்த திட்டங்களை நாங்கள் அறிவித்தோமோ, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்களோ, பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள், மானிய கோரிக்கையில் அறிவித்த திட்டங்களை இன்றைக்கு ஒவ்வொன்றாக அதை நிறைவேற்றி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மாலை நேரத்திலே மாலை சிற்றுண்டியாக அந்த சிறுதானிய உணவானது கொடுக்கப்படும் என்று அறிவித்தோம். அதற்கான திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 486 பள்ளிகளுக்கு இந்த திட்டமானது அமல்படுத்த இருக்கின்றது. கிட்டத்தட்ட 86,000 மாணவர்கள் இதனால் பயனடைய இருக்கின்றார்கள். எனவே இந்த திட்டம் மாலையிலே பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் இதன் மூலமாக ஒரு உற்சாகமாக செல்வதற்கும், பசி இல்லாமல் வீடுகளுக்கு சென்றவர்களுக்கும், சோர்வு இல்லாமல் வீடுகளுக்கு சென்றவர்களுக்கும் இது ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய உணவானது நம்முடைய உடலுக்கு நல்ல பல ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்ற அந்த உணவு, பாரம்பரியமிக்க அந்த உணவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கடந்த காலங்களிலே நாம் ஒரு வாரத்திற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு 2 முட்டை என்று போடப்பட்டு வந்தது. அது இப்போது 3 முட்டையாக இன்றைக்கு 3 முட்டை போடப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் அதற்கு தேவையான அந்த புரோட்டீன் சத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இத்தகைய நடவடிக்கையை தொடர்ந்து நம்முடைய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. நம்முடைய ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி நம்முடைய 12வது 11வது படிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்கின்ற திட்டமானது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் அது வழங்கப்பட்டு வருகின்றது, படிப்படியாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போல முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு முடித்த பிள்ளைகளும் எங்களுக்கும் நீங்கள் மடிக்கணினி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதையும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் உடனடியாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை எங்களுடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதே போல கல்வித்துறையில் இருக்கின்ற அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எங்களுடைய பள்ளி கல்வித்துறையானது எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அது நல்ல முறையிலே நம்முடைய பிள்ளைகள் படித்து நல்ல முறையில் அவர்கள் வர வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இங்காட்டிப்பாளையம் சக்கரை ஆலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வெகு விரைவாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கிறோம். இது அரசினுடைய ஒப்புதலுக்காக கோப்பு இன்றைக்கு சென்றிருக்கின்றது. அதற்காக ஒரு தனியான ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு உரிய அளவிலே அதை ஆய்வு செய்து வெகு விரைவாக மீண்டும் அந்த சர்க்கரை ஆலையை தொடங்குவதற்கான நடவடிக்கை நம்முடைய அரசாங்கம் எடுக்க இருக்கின்றது.